ஹாய்ப்பா, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி காலையில் இட்லி தான். எங்கள் பாப்பா இட்லி தான் கேட்டாங்க. அதனால் இன்றைக்கி சாப்பாடு இட்லி செஞ்சுக்கலான்னு பார்த்தேன். வர காப்பி போடுறேன். பால் டீ குடிக்க மாட்டோம். அதனால் வர காப்பி போட்டுட்டு அப்படியே வர காப்பி போட்டுட்டு என்ன சட்னி அரைக்கலான்னு யோசித்தேன். சரி, கார சட்னி அரைச்சிருவோம். பாப்பாட்ட கேட்டேன், கார சட்னி ஓகேன்னாங்க. கார சட்னிக்கு ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் டீ போட்டு குடிக்கலான்னு பார்த்தேன், டைம் இல்லை. அதுக்குள்ளே பாப்பா வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சாமி ரூமில் அவங்க அப்பாட்ட போயிட்டு துண்ணூறுலாம் பூசிட்டு பக்தியாக கிளம்பிட்டாங்க மேடம். அதுக்கப்புறம் கார சட்னி அரைச்சிட்டேன். இட்லி தூளும் ரெடி பண்ணிட்டேன். அதில் வந்து இட்லியை வந்து அப்படியே அது மேலே வந்து தூளெல்லாம் தடவி அப்படி கொடுத்தா தான் அவங்க அப்படியே எடுத்து அப்படியே ஸ்பூனால் சாப்பிட்டுப்பாங்க. அவங்க கை பட்டாங்கன்னா அவங்க அங்கே போய் கை கழுவ முடியாதான். அதனால் இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டா அவங்க எடுத்து ஒன்று ஒன்றா சாப்பிட்ருவாங்க. அதுக்குள்ளே அவங்க அப்பா மணியாச்சுன்னு பைக் எடுக்க கிளம்பிட்டாங்க ஸ்கூல் பஸ்ஸுக்கு. மேடம் ஒரு பாய் காட்டிட்டு அவங்களும் எஸ் ஆகிட்டாங்க. போகிறாங்க. டெய்லி போயிட்டு வந்து புலம்புறாங்க. என்னை ஏமா காலேஜில் சேர்த்து விட்டா, காலேஜ் ஸ்கூல் மாதிரி இருக்குமான்னு அழுகுறாங்க டெய்லி. நான் என்னங்க பண்ண முடியும் சொல்ல. அவங்களையும் பைக்கில் அனுப்பிவிட்டு ஒரு பாய் காட்டிட்டு இப்போ தாங்க நான் காலையில் போட்ட வர காப்பியை இப்போ தான் குடிக்கிறேன். டைம் இப்போ தான் வந்துச்சு.